ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக கடையில் வாங்குற மாதிரியே நல்ல சாஃப்டாக ஃபிஷ் பன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுமே ஈஸி தான். நான் இன்றைக்கி 1 kg கோதுமாக்கு எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். 1 kg கோதுமாக்கு ஒரு 33 பன் மாதிரி வரும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். சுகர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு க்ளோத் இல்லாட்டி ஒரு லிட்டால் கவர் பண்ணிட்டு இது ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே வைக்கிறேன். இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகி வரதுக்கு. நான் இன்றைக்கி டோ மிக்சரில் தான் நீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கையால் நீட் பண்ணுறனாலுமே இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு நான் சொல்லித்தர டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கையால் நீட் பண்ணினேன்றாலுமே நல்ல பெர்ஃபெக்டாக நல்ல சாஃப்டாக பன் உங்களுக்கு செஞ்சிருக்கலும். இப்போ இந்த ஈஸ்ட் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறமா இதில் சரியாக 1 kg கோதுமை ஆட் பண்ணுறேன். இதில் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு மில்க் பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பட்டர் 50 கிராம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணதோடே 2 எக்கையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதில் 2 எக் ஆட் பண்ணுற வீடியோ வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன். நான் அதுக்கப்புறமா தான் இதை டோ மிக்சரில் இதை மிக்ஸ் பண்ணக்குள்ள தான் மறுபடியும் இதில் 2 எக் ஆட் பண்ணினேன். அப்போது வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்கு மறந்துட்டுது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்ல சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கையால் நீட் பண்ணுறனாலுமே அப்படித்தான் ஒரு 15 மினிட்ஸ் வரங்காட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்ல சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே கரிபான் ரெசிபி போட்டிக்கிறேன். கையால் நீட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி நல்ல சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்தாச்சு. எப்போவும் நீங்கள் பன் செய்யக்கொள்ளைக்கு இறுக்கமான டோவாக நீட் பண்ணப்படாது. இறுக்கமான பதத்துக்கு நீங்கள் நீட் பண்ணினேன்றால் பன் வந்து சாஃப்டாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டிக்கியாக தான் இருக்கணும். நல்ல சாஃப்டாக தான் நீங்கள் நீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பன் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ இதுக்கு மேலே லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி செய்யக்கொள்ளைக்கு இது எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குதுண்டு. இந்த மாதிரி தான் நல்ல சாஃப்டாக நீங்கள் நீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த பவுல்லே வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே இந்த டோவை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு க்ளோத் ஒன்றால் கவர் பண்ணிவிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸுக்கு இந்த டோ நல்லா டபுள் சைஸ் வரத்துக்கு இது அப்படியே ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் க்ளோத்தால் கவர் பண்ணுறதும் ஈர துணியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு இதுக்கு மேலே கவர் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த டோ வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இங்கால கறி செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டாக ஆயிலில் பொரிய கொள்ளைக்கு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணி கடுகும் கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு பச்சைக்குச்சிக்காய் 4 பச்சைக்குச்சிக்காய் சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். அந்த பச்சைக்குச்சிக்கும் லைட்டாக ஆயிலில் பொரிய கொள்ளைக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணினதும் இது ஆயிலில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இதில் சில்லி பவுடரும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதில் வெங்காயம் வந்து நீங்கள் மிச்சம் வதக்க தேவையில்லை. ஒரு 3/4 வாசி வதங்கி இந்த லைட்டாக மசாலா வாசம் போனாலே போதும். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் இதில் ஃபிஷ் தான் ஆட் பண்ணுறேன். டின் ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மெஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபிஷ்ஷை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஏற்கனவே பொட்டேட்டோக்கு கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சளும் போட்டு இதை நல்லா அவிச்சு வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் நல்லா மெஷ் பண்ணிட்டு தான் இதில் ஆட் பண்ணேன். பொட்டேட்டோ சரியாக 800 கிராம் இருக்கும். பொட்டேட்டோ நீங்கள் ஆட் பண்ணக்குள்ளைக்கு கொஞ்சம் நல்லாவே பொட்டேட்டோவை மெஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஃபிஷ் கறி வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கக்குள்ளைக்க வேலைங்க பொட்டேட்டோ துண்டு துண்டு இல்லாத மாதிரி இதை நல்லா மெஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கறி இவ்வளோ தான். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுது. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வேறே எடுக்கிறேன். இங்கால பன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நல்லா பொங்கி வந்திக்குது. நீங்கள் சூடான பிளேஸில் இருக்கிறதால் ஒரு 30 மினிட்ஸ் வச்சாலுமே போதும். கூலான பிளேஸில் எப்படியுமே இது நல்லா டபுள் சைஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இது இந்த மாதிரி சின்ன போல்ஸாக தான் பிரிச்செடுத்து பன் செய்கிறேன். நீங்கள் 33 பன் செஞ்செடுக்கணும் அப்படின்னாலும் இந்த போலை வந்து ஸ்கேல்டன் எடுத்து பாருங்கள். சரியாக 50 கிராம் இருக்கணும் ஒரு போல். அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 33 இல்லாட்டி 32 பன் உங்களுக்கு செஞ்செடுக்கலும்.
கொஞ்சமாக கீழக்கும் மாய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன். இதை ஃபிஷ் ஷேப்புக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக தட்டி விட்டுட்டு தான் இப்போ இதில் நான் கறி எட் பண்ணேன். கறியையும் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கொஞ்சம் எட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ரீலங்கன் பன் ஸ்டைலுக்கு அதாவது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு செய்யணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நிறைய இஃப்தார் ரெசிபிஸும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பன்னுக்கு கறியை எட் பண்ணதுக்கப்புறமா சைட் ரெண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஓல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். இந்த பன்னை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சைடுக்கு மாதிரி மடித்து விடணும். உங்களுக்கு விருப்பமான என்ன ஷேப்புக்கு வேணும்னாலும் பன் செஞ்சு எடுத்துக்கலும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்புக்கு தான் செஞ்சுருந்தேன். நான் இதில் எட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ட் அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பன்னையும் செஞ்சு எடுத்துக்கணும். பன்னை செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ளோத் ஒன்றால் இதை கவர் பண்ணிட்டு வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த பன் கொஞ்சம் லைட்டாக பொங்கி வந்ததுக்கப்புறமா அவனில் வைக்கிறேன். நான் கீழக்கு வந்து ஒரு பேக்கிங் ஷீட் தான் போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு பேக்கிங் ஷீட்டுக்கு பதிலாக கீழக்கு நல்லா ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிட்டு பன்னை வச்சு பேக் பண்ணி எடுக்கும். மேலும் இதுக்கு மேலே எக்கை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 2 மினிட்ஸுக்கு முதவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பன்னுக்கு மேலே எக்கை ப்ரஷ் பண்ணி விட்டதும் இதை அப்படி எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனில் வச்சது வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்ல பேக் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான். உங்களுக்கு அவன் இல்லாமல் பேக் பண்ணணும் அப்படின்றாலும் நான் ஏற்கனவே ரெசிபி போட்டுக்கிறேன். அந்த ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல பெர்ஃபெக்டாக வரும். கடையில் வாங்கின மாதிரி பன் நல்ல சாஃப்டாக வரும். நான் சொல்லி தந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சேன்டால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.